ஐயோ அத்தை, அம்மா. டயனா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? இவ எதுக்கு மண்டையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து கிடக்குறா? என்ன நாடகத்தை உண்டாக்குறான்னு தெரியலையே. மா, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அத்தை, வெளியில சத்தம் கேக்குதுன்னு கதவை திறக்க வந்தோம்ல, அக்கா கதவை திறக்கிறதுக்குள்ள கட்டையால கதவை அடிச்சு உடைச்சி கட்டை வந்து என் தலையில பட்டு, ஐயோ என்னால முடியல அத்தை. என்னது, நான் அடிச்ச கட்டை இவ மண்டைய உடைச்சிடுச்சா? அத்தாடியாத்தே, அத்தாடியாத்தே, என்ன ஒரு அப்பட்டமான புழுவு. மா, தலை எங்கேயும் வலிக்குதா? காட்டு காட்டு, இந்த பக்கம் காட்டு. ஐயோ, பிள்ளை தச்சி அப்படி அடிச்சு கொல்றாளே பாவி. இவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. அத்தை வேணாம், எதுவும் கேட்க வேண்டாம் அத்தை, வேண்டாம் அத்தை, அக்காவை எதுவும் கேட்காதீங்க. சும்மா இருடி. ஏண்டி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு பண்ற? இங்க என்ன சத்திரமா கட்டி விட்டுருக்காங்க? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் உன் அப்பா விட நினைச்சுக்கிட்டு பண்றியா? வீடுனா எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ஆத்தா அப்பனா இருந்தாங்க? பாருடி பாரு, அடிச்சு அவ தலையை எப்படி உடைச்சு வச்சிருக்கணும் பாரு. எங்க உன் புருஷங்காரன்? அவன் தான் சொல்லி கொடுத்தானா உனக்கு? இந்தா சும்மா நிப்பாட்டுங்க. எதுக்கு கதவு தாப்பு போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு பொம்பளை வீட்டுல இல்ல, எந்நேரம் வருவான்னு தெரியல. அவ வர வரைக்கும் கதவை திறந்து இருக்கணுமா வேணாமா? எதுக்கு கதவை தாப்பா போட்டீங்க? பிடிச்ச ஒரு நடிப்பு, பிடிக்கலன்னா ஒரு நடிப்பு, வேணும்டா ஒரு பேச்சு, வேணாம்டா இன்னொரு பேச்சு. எதுக்கு இந்த மாதிரி இந்த ஈன பழப்பு பழைக்கிறதுக்கு? ராத்திரி நேரமாச்சு, சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு ஊரை கூட்டிக்கிட்டு நிக்காம பேசாம போய் படுத்து உறங்குங்க. டயனா, என்ன தலை ரொம்ப அடிபட்டுடுச்சோ? அடியே, அவ்வளவு பெரிய கட்டையை விட்டு அடிச்சு ரொம்ப அடிபட்டுடுச்சுன்னு கேக்குறிய வேற? அவ உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யாரு பதில் சொல்றது? அதான் ஒண்ணும் ஆவலல, பரவாயில்ல. ஏய், இப்ப யாரடி உன்னை உள்ள வர சொன்னது? உன்னை யாரு இப்ப உள்ள வர சொன்னது? உனக்கு இந்த வீட்டுல இனி இடம் கிடையாதுடி. வெளியே போடி, வெளியே போடி. என் குடும்பமான மரியாதையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு விடிய விடிய ஊர் சுத்தி மாடு மாதிரி ஊட சுத்திட்டு உன் விருப்பத்துக்கு நீ வீட்டுக்குள்ள வந்து நுழைவ. உன்னைய உள்ள வான்னு கூப்பிடுவோமா நாங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஆகாத வார்த்தையெல்லாம் பேசுற வேலை என்கிட்ட வேண்டாம். என்ன விடிய விடிய ஊரை சுத்திட்டாங்க? என்ன ஊரை சுத்திட்டாங்க? இல்ல தெரியாம கேக்குறேன். நான் என்ன தினந்தோறும் காலையில 6 மணிக்கு போய் ராத்திரி 10 மணி வரைக்கும் ஊர் கதை பேசிட்டு ஊரை சுத்தி வாங்கி தின்னுக்கிட்ட கிடக்குறேன். ஏதோ வெளியில போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. போனவ என்ன ஆனா எப்படி ஆனான்னு என்னைய பத்தி தான் தேடி இருப்பீங்களா? இல்ல எதுவும் விவரம் தான் கேட்டிருப்பீங்களா? போய் தொலைஞ்சா போறான்னு தானே விட்டுருப்பிய. காலையில ஒரு புது சேலை கட்டி இருக்கும் போதே பார்த்தன உங்க கொள்ள ஆட்டத்தை. யாரு, நான் ஆட்டம் போடுறேனா? ஆட்டம் போடுறது நாளடி நீதான். என்ன நேரத்துல சத்தம்? உங்களை போய் படுங்கன்னு அப்பவே தானே சொன்னேன். வந்துட்டியா? இவளை யார் உள்ள விட்டது? நீ எப்படி உள்ள வந்த? நீ எப்படி உள்ள வந்த? அத கேளுடா மாவனே, நல்லா அத கேளு. பூட்டி இருந்த வீட்டை கட்டைய கொண்டு உடைச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கா உன் பொண்டாட்டி. என்னென்ன ராவடித்தனம் பண்ண கத்துருக்கா பாரு. இந்த புத்தியெல்லாம் இவ்வளவு நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்தா? இல்ல இப்பதான் யாருக்கிட்டையும் கத்துக்கிட்டாளா? நல்லா கேளு. என்னையா, எங்க வந்தேன்னு கேக்குற? எங்க போகணும்? இப்ப நான் என்ன இல்லாதத பொல்லாதத பண்ணிட்டேன். ஏதோ வெளில போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரே அடியா என்னைய வீட்டை விட்டு துரத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஹோ, அப்ப அந்த தாப்பால போட்டது நீதான். ஆமாடி, நான் தான் தாப்பா போட்டேன். ஒரு பொம்பளை எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வர்றது? அப்படி என்னடி உனக்கு துளிர்விட்டு போச்சு? குடும்பம் இல்ல உனக்கு, மாமியா இல்ல, வீட்டுல பிள்ளை வரல, அதோடலாம் பாத்துக்கிறத விட வெளியில என்னடி வேலை? ஒழுங்கா அடுப்பு கட்டில சோறாக்கி போட்டுக்கிட்டு குடும்பம் நடத்துற மாதிரியா இருந்தா குடும்பம் நடத்து. அப்படி இல்ல என் விருப்பத்துக்கு தான் ஊரை சுத்துவேனா? ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. ஐயோ மாமா, நீங்க வேற ஏன் சண்டை போடுறீங்க? வேணா விடுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. போட போட, நீ வேற. நான் அவளை பேசிட்டேன், நீ போ. அமைதியா இருமா. இது நான் சும்மா விடுற மாதிரி இல்ல. ஒரு மரியாதை இவளை துரத்தி விட்டதான் இவளுக்கு திமிர் அடங்கும். இந்த வீட்டை விட்டு இவளுக்கு வேற என்ன மாக்கேதி இருக்கு? அன்றதுக்கு எங்கேயும் இடம் இருக்கா? இல்ல அரவணைக்க அண்ணன் தம்பி தான் இருக்கானுவலா? ஏய், எங்க போய் எங்க வந்தாலும் உனக்கு நாங்க தாண்டி. என் அம்மாவையோ என் குடும்பத்துல உள்ளவர்களையோ பகச்சுக்கிட்டு உன்னால இங்க வாழ முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இனிமேலும் வெளியில போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வீட்டுல உள்ளவளை பட்னி போட்டுக்கிட்டு கடந்த கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஆக்கிடுவோம் உனைய. போடா உள்ள போடா. என்னையா சொன்ன? கஞ்சிக்கு வழி இல்லாதவள ஆக்குவியா? ஐயா, ஒரு பொண்ணு தாலி கட்டின பிறகு புருஷன் தான் தனக்கு எல்லாமே சொல்லிட்டு ஆத்தா அப்பனை எல்லாரையும் ஒதுக்கிட்டு வாரானா? அவளுக்கு எங்கேயும் போக தெரியாம இல்லையா? கட்டினவனை விட்டுட்டு தனியா போனாலே ஊருக்குள்ள ஏமா தனியா வந்த, வீட்டுல எதுவும் பிரச்சனையானு ஒன்னே அசிங்கப்படுத்திருவாங்கன்னுதான். எல்லாத்துக்கும் ஆத்தா அப்பா இல்ல, சொந்த வந்த இல்லம்னு சொல்லி காட்டுறியே. உன் கூட இருக்கிறவங்க மட்டும் உனக்கு என்னையா பண்றாங்க? ஏயா, உன் ஆத்தால உன் சொந்தமோ பந்தமோ உன் கூட இருந்துமே உனக்கு ஒண்ணும் செய்யலையே. இதுக்கு என்னையா பதில் சொல்லுவேன்? பொம்பளைனா காலத்துக்கு உனக்கு அடிமாட சமைச்சு போட்டுக்கிட்டு எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும். ஆனா ஆம்பளை நீ நெஞ்ச நிமித்துக்கிட்டு என்ன வேணா செய்வ. ஏய், என்ன வாய் ரொம்ப கொழுப்படுத்து போய் நிக்கிறா? உடம்பு எதுவும் உத வாங்குறதுக்கு ஊருதாடி. அவனை எதிர்த்து பேசுற? ஆம்பளை அவன் அப்படித்தான் பேசுவான். பொம்பளைய பிறந்த நீதான் அடங்கி போகணும். இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தம் உனக்கு மறந்து போயிடுச்சா? ஏதோ நான் மனசு வச்சதாலதான் இந்நாள் வரைக்கும் இந்த வீட்டுல குப்பை கொட்டிக்கிட்டு கிடக்குற. ஒழுங்கா போய் படுத்து உறங்குற வழிய பாரு. ஐயோ அத்தை, நீங்களும் ஏன் அத்தை? வேணா விடுங்க அத்தை. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவன் ஆம்பளை என்ன வேணா பேசுவான். நான் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுமா? ஏன் போகணும்? எதுக்கு போகணும்? ஏய் ஏய், என்னடி திமிருக்கிட்டு போற? யோ, மரியாதை கொடுக்கற உனக்கு.
மரியாதைய காப்பாத்திக்க பாரு. இந்தா என்ன நீ பண்ண காலையில பிறந்த நாளுக்கு புதுசா ஒரு சேலை கட்டுனதுக்காக என்னை எவ்வளவு பேச்சு பேசுன? இல்ல தெரியாமத்தான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் ராத்திரிக்கு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்தேன். ஆமா ஆமா, இன்னைக்கு வந்தா என்ன, என்னைக்கு வந்தா என்ன? இன்னைக்கு உன்னை அப்படியே விட்டுட்டா அப்புறம் தினமும் இது மாதிரி தானே செய்வேன். அதுக்கு நான் கட்டுப்படுத்துறேன். நீ எது பண்ணாலும் உன்னை எதுவும் கேட்க கூடாதா? கேட்காம அப்படியே விட்டுவிட்டா அப்புறம் உனக்கு பயம் விட்டு போவதா என்ன? இன்னைக்கு பண்ண தப்பு தானே திரும்ப திரும்ப நாளைக்கு பண்ணுவேன். அதான் கண்டிச்சேன். காலையில புது படவை கட்டினேன், இல்லன்னு சொல்லல. எனக்கு தெரியுமா உனக்கு பிறந்த நாள்னு? அப்போ நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? வீட்டு வேலையை செய்யும் போது எதுக்கு புதுசா புடவை கட்டிக்கிட்டு செய்யற? போய் கட்டி வைக்கணும் தான் சொன்னேன். நான் என்ன தப்பா பண்ணேன்? டி செய்யறதுல நீ செஞ்சு விட்டு எல்லா பழியும் தூக்கி ஏன் மேல போடலாம்ல பாக்குறியா? இந்த பேச்ச மாத்தாத. நீங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் பேசுறேன் பாரு. என்னைய சொல்லணும் இல்ல? இத்தனை நாள் இத்தனை வருஷம் நானும் இந்த வீட்டுக்கு தாலி கட்டி வந்து 15 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு நாள் ஏன் என் கல்யாண சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட உன் மாமா எத்தனை மணிக்கு வந்தாரு? சொல்லு, எத்தனை மணிக்கு வந்தாரு? நீ சொல்லியா? இது வரைக்கும் ஒரு நாளாவது வீட்டுக்கு நீ 10 மணிக்கு உள்ளார வந்திருக்கியா? சொல்லியா? மண்ணு முழுங்கி மாதிரி நிக்கிறிய? சொல்லு, 10 மணிக்கு உள்ளார வந்திருக்கியா? அப்படியே வந்தாலும் நேரமா சாப்பிட்டு நேரமா என்னைக்காவது வந்து படுத்திருக்கியா? வர்றது ராத்திரி கூத்தடிச்சுக்கிட்டு 11 மணி வந்தது உங்க அம்மா கிட்ட வேற அந்த கதை இந்த கதை எல்லாத்தையும் அழுதுபட்டு ராத்திரி 12 மணிக்கு என்னை எழுப்பி சோறு பட சொல்லுவேன். அப்படியே நான் அசந்து தூங்கிவிட்டேன். அப்படி என்னடி உனக்கு வீட்டு வேலை செஞ்சு வெட்டு வலிச்சிட்டேன்னு பேச்சு வேற பேசுறது பேச்சு? ஏய், நான் ஆம்பளடி, எனக்கு 1000 வேலை இருக்கும். நான் 1000 இடத்துக்கு போவேன் வருவேன். நான் எத்தனை மணிக்கு போனாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் நீ முழிச்சிருந்து சோறு போடுறதுதான் உன் வேலை. நீ போட்ட சட்டம்லாம் எந்த புத்தகத்துல எழுதிருக்கு? கொஞ்சம் எனக்கு காமி, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆம்பளையால இவன் ராத்திரி 12 மணிக்கு வருவாரா? பொட்டச்சு வேணாங்க, விடிய விடிய முழிச்சிருந்து இவங்களுக்கு உபசரிப்பு பண்ணணுமா? அப்படியும் முடியாம போச்சுன்னா உங்க ஆத்தா ஒரு பேச்சு பேசும் பாரு. உன் மயனுக்கு ஒரு நாள் நான் சோறு போட தவறி நீ போட்டு கொடுன்னு சொல்லிவிட்டா என்ன சொல்லுவேன்? என் பிள்ளைக்கு உட்காந்து பரிமாறுறதை விட உனக்கு என்னடி இங்க பொல்லாத வேலை வீட்டுல? இன்னைக்கு ஒரு நாள் பாத்தியல நான் இல்லாத இந்த வீடு எந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சுன்னு? இப்ப தெரிஞ்சுக்குமே இந்த வீட்டுல நான் என்னென்ன வேலை பாக்குறேன்னு. ஏய் ராசே, உன் பொஞ்சாதி ரொம்ப ஓரா பேசுறா. சாம வாய் அடக்கி கூப்பிட்டுட்டு போவல. வாய் அடக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். மாமியா என்ன பண்ணாலும் தப்பு இல்ல, மையன் என்ன பண்ணாலும் தப்பு இல்ல, புருஷன் என்ன பண்ணாலும் தப்பு இல்ல. நான் வீட்டுக்கு வந்த மருமகளும் வீட்டுக்கு வந்த பொண்டாட்டியே எதுவும் பண்ணிட்டா அது அப்படியே பெரிய தப்பா சொல்லி ஊரை கூட்டி உலைய வச்சுறது. காலையில ஒருத்தி போனாலே அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க இருக்கான்னு ஒருத்தர் இந்த வீட்டுல கவலைப்பட்டிருப்பீங்களா? ஏய், யாரும் இங்க கவலைப்படாமலாம் இல்ல. நீ தான் இந்த வீட்டுல உள்ள ஆளுகளை பத்தி கவலைப்படாம ஊரை சுத்திட்டு வர. ஆமையா, நான் ஊர் சுத்தி தான் போனேன். அல்ல என்னையா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நீ ஒழுங்கா இருந்திருந்தா நான் இதுக்கே ஊரை சுத்துறேன். உன்கிட்ட படிச்சு கேட்டனே, ஏயா எனக்கு பிறந்த நாள், என் பிறந்த நாளுக்கு என்னை எங்கேயும் வெளியே கூப்பிட்டுட்டு போ, இன்னைக்கு ஒரு நாளாவது என்னை நிம்மதியா இருக்க வையன்னு உன்கிட்ட எத்தனை முறை கேட்டிருப்பேன். சொல்லியா? இது வரைக்கும் எனக்காக நீ என்னையா பண்ணிருக்க? உங்க ஆத்தா காலையிலே புதுசா ஒரு சேலை எடுத்து கட்டினதும் அதுக்கு அவ்வளவு பொறாம. இந்த சேலை கட்டிய சாவர வரையும் விடமாட்டா போல இவன். விடமாட்டேன். ஏன் என்ன அப்படி சொன்னீங்க? நான் சேலை கட்டினா உங்களுக்கு எங்க வலிக்குது, கட்டாட்டி இருந்தா உங்களுக்கு எங்க வலிக்குது? உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? இப்போ உனக்கு கடைசியா என்னடி வேணும்? இப்ப எதுக்கு நீ தக்கன இந்த ராத்திரி நேரத்துல குதிச்சுக்கிட்டு நிக்கிற? என்ன வேணுமா? உங்க வாய்க்கு வந்தபடி நீ என்ன வேணா பேசுவிய? நீங்க வாயை மூடணும்னு சொன்னா நான் வாயை மூடிக்கிட்டு போயிடணுமா? ஆத்தா, நீங்க வாயும் மூட வேணாம், எதையும் மூட வேணாம். என்ன வேணும்னு சொல்லு. எதுக்கு இப்ப நீ தலைகீழ குதிக்கிற? என் மாமா என்னைய போட்டு அடிக்கணும் அதானே? ஏய், காலையில உன் பொண்டாட்டிய புது புடவை எதுக்கு கட்டியிருக்கன்னு கேட்டது ஏன் தப்புதான். நான் கேட்டதுக்காக உன் செருப்பு கட்டி நீ வேணா அடிச்சுக்கடா. அம்மா, அவதான் பேசுறானா, நீ அதுக்கு மேல பேசுற. அப்ப நானும் காலையில உங்களுக்கு கேட்டது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்கக்கா. இங்க பாருங்க, யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் இவ்வளவு தூரம் பேசல. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்மானன்னு ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சீங்கன்னா அதை சொல்லி அதை சரி பண்ண பாருங்க. அதையே ஒரு பெரிய விஷயமாக்கி அந்த மனுஷனை அதை சொல்லியே காலம் முழுக்க உயிரோட கொல்ல பார்க்காதீங்க. ஏய், என்ன விட்டா ராமாயணம் படிக்கிற? நீ பண்ணது சொன்னா உனக்கு வலிக்குதா? எந்த வீட்டுல ஏத்துக்குவாங்க? யார் ஏத்துக்குவா? ஒரு பொம்பளை ராத்திரி விடிய ஊர் சுத்திட்டு வர்றத யார் ஏத்துக்குவா? உனக்கு இவ்வளவு தூரம் என் மயன் வீட்டுக்குள்ளார நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே பெருசு. அன்றதுக்கு உனக்கு இடம் இல்லைன்னுதான் நீ போடுற ஆட்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். நிப்பாட்டுங்க. யாரும் இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை சொல்லுவீங்க? ஆமா, நான் ஒரு அனாதை தான், எனக்கு யாரும் இல்லதான். ஆண்டவன் ஒரு உலகத்துல ஒரு உயிரை படைக்கிறது யாரையும் நம்பி வாழறதுக்காக கிடையாது. 2 கையையும் 2 காலையும் 2 கண்ணையும் படைச்சதே அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்களே உழைச்சி வாழணுங்கிறதுக்காக தான். இவ யாரும் இல்லாதவ, இவ என்ன பண்ணிடுவா, எங்க போயிடுவானே நீங்க மட்டம் தட்டி பேசி நான் பொறுமையா இருந்து உங்களுக்கு அது அப்படியே பழகி போயிடுச்சு. என்னவோ கேட்டியல, என்ன கேட்டிய? உன் விருப்பத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் இது என்ன உன் அப்பா வீடான்னு கேக்குறிய? தாலி கட்டி வர வரைக்கும் தான் ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு சொந்தம். தாலி கட்டி வந்துட்டா அவளுக்கு புகுந்த வீடு தான் எல்லாமே. என்னடி புகுந்த வீடு? புகுந்த வீட்டுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி என்னடி நீ பண்ணிட்ட? உனக்கு புகுந்த வீடும் சொந்தம் கிடையாது, பிறந்த வீடும் சொந்தம் கிடையாது. என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருந்தா இரு, இல்லையா உன் கைய காலை வச்சு எங்கேயாவது போய் உழைச்சு சம்பாதி. மா,
முடியாதவங்க நீங்க இவ்வளவு நேரம் எதுக்குமா முடிச்சிருந்து இவகிட்ட சண்டை பிடிக்கிறீங்க? நான் தான் இவ வரக்கூடாதுன்னு கதவை தாப்பா போட்டல, எதுக்கு இவளை திறந்து விட்டீங்க? எங்கேயோ ஏதோ வந்து நுழைகிற மாதிரி நுழைஞ்சிட்டு பேசுறத பாரு. அப்பா சாமி, நீயாவது உன் பொண்டாட்டியாவது எங்களுக்காக நீ ஒன்னும் சப்போர்ட் பண்ண வேணாம். இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டிக்கு எப்படி வக்காலத்து வாங்கினே நான் ஒன்னும் மறந்துடல. நீ அவளை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி என்னவா பண்ண? உங்க விஷயத்துல நான் இனி தலையிட விரும்பல. டயனா, எழுந்து உள்ளவா. புள்ளத்தாச்சி, உனக்கே இந்த வீட்டுல பாதுகாப்பு இல்ல. நானும் எவ்வளவு தூரம் தூங்கும்போது தலையில அம்மிக்கலை தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டுவாளுங்க. என்ன மசமசன நிக்கிற? போ, நல்லா கொட்டிக்கிட்டு தூங்கு. என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் வாழறேன்? ஒரு பொம்பளையானவ ஒரு புருஷனுக்கு ஒரு மாமியாருக்கோ பிடிக்காத விஷயத்த செஞ்சுப்புட்டா அதோட அவளை ஒன்னும் இல்லாத ஒழிச்சு கட்டிடுவாங்க போலயே. இப்ப வரையும் இந்த வீட்டுல யார் வாயில இருந்தோம் என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு வரதுக்குன்னு கேட்கலையே. இவைகளுக்கு நான் வெளியே போய் இவைய பட்னி கிடந்ததுதான் பெருசா இருக்குல்ல. ச்சே, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நம்ம என்ன வாழ்க்கை நடத்திருக்கோம். நாய் வேலை கூட நிமித்திடலாம் போல இருக்கு. இந்த ஆம்பளைங்க புத்தி என்னைக்குமே மாறாது. அந்த இடம் இல்ல, அதனாலதான் உனக்கு இங்க இன்னும் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு தானே நிக்கிறாரு இவரு. இனி இனி ஒரு நாளும் இவரை நம்பி நம்ம வாழக்கூடாது. நாளைக்குல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையே வேற மாதிரி தான் இருக்கணும். வாழ்ந்தா தன்மானத்தோட தான் வாழணுமே தவிர தன்மானத்தை விட்டு எங்கேயும் வாழக்கூடாது. மாமை என்ன மாமியா நினைச்சாதான் மருமக குடும்பம் நடத்த முடியுமா? அவளும் ஒரு பொம்பளை தான், நானும் ஒரு பொம்பளை தான். ஏயா, படிக்காத முட்டுக்கட்ட ஆத்தாப்பா இல்லாத ஆனாத உலகம் தெரியாத கிணத்து தவளைன்னு நினைச்சுதானையா என்னைய இந்த அளவு போட்டு புழு மாதிரி மிதிச்சு கொள்ற? உன் முன்னாடியே நான் முன்னேறி காட்டுறையா? ராசு பொண்டாட்டியா இப்படின்னு ஊர் முழுக்க நான் என்னைய பத்தி பேச வைக்கல. என் பேரு ராசாத்தி இல்லையா? எல்லாத்துக்கும் அழுது கண்ணீரை வீணாக்கி கவலைப்பட்டதெல்லாம் இனிமே இருக்கவே கூடாது. இனி எது நடந்தாலும் தைரியமா துணிஞ்சு நின்னு எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். பொண்ணுக்கு பிறந்த வீடும் என்னைக்கு நிரந்தரம் கிடையாது, புகுந்த வீடும் நிரந்தரம் கிடையாது. பொம்பளையா பிறந்து விட்டா தான் கைய நம்பி தானாதான் சம்பாரிச்சு வாழ்ந்துக்கணும். யாரையும் எதிர்பார்த்து என்னைக்குமே நிக்க கூடாது. இன்னைக்கு இப்படி என்னைய தூக்கி எறிஞ்சு பேசின இந்த மனுஷனை நான் தூக்கி எரியறனா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு நடந்ததுதான் எனக்கு பெரிய பாடம். என் பிறந்த நாளான இன்னைக்குல இருந்து நான் சபதம் எடுக்கிறேன். இனி என் விருப்பத்துக்கு தான் இருப்பேன், என் விருப்பப்படிதான் செய்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன். இவியலுக்கெல்லாம் ஒரு நாள் ஆக்கி போடலன்றதுக்காக என்னென்ன நாடகம் நடத்துறாங்க பாரு. இனி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கட்டும். இதுக்கு பிறகு தெரியும் நான் யாருன்னு.